الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحابه الطيبين الطاهرين، أما بعد. وقد قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خير يوم الدعاء دعاء عرفة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்துலகங்களையும் தன் மேலான ஆதிக்கத்திங்கில் வைத்திருக்கக்கூடிய வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும், ஸலவாத் என்னும் கருணாமரியும் சலாம் என்னும் சாந்தி பெருக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சய்யிதுல் முர்சலீன் ஷஃபீஉல் முஸ்லிமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அனைத்து வழிமுறைகளையும் சீரான முறையிலே பின்பற்றி நடந்த ஆல் அஸ்ஹாபுகள், தாபிஈங்கள், தபு தாபிஈங்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே ஒரு கண்ணியமான நாளை தந்து, அந்த மகத்துவமான நாளை எந்த இடத்திலே அவனுடைய மாபெரிய ரஹ்மத்து இறங்குகிறதோ அந்த சிறப்பு மிக்க மஸ்ஜிதிலே கழிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே இந்த விடயங்களை எல்லாம் அவனுடைய ரஹ்மத்தோடு சம்பந்தம் உள்ளதாக வைத்திருக்கிறானோ அந்த அருமையான கடமைகளை சீரான முறையிலே செய்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு எங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எம் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக நாம் எல்லாம் சரீர சௌக்கியமாக இருக்கக்கூடிய காலம். அந்த காலத்தில் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்முடைய வாழ்நிலை ஒரு சிறப்பு மிக்க நிலைமை ஏற்படுவதற்காக வேண்டி ஒரு சங்கையான மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த மாதத்திலே ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தையும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா தந்திருக்கிறான். அஷ்ஹருல் ஹுரமுடைய சங்கையான மாதத்துடைய சிறப்புகளை பற்றி முன்னமே நாங்கள் அறிந்திருக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மெல்லாம் இந்த இருக்கக்கூடிய இந்த மாதம் இருக்கிறது, இதுக்கு ஹுரம் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் அதுக்கு வழங்கிய பேர் என்ன தெரியுமா? சங்கையான மாதம், கண்ணியம் நிறைந்த மாதம். இந்த ஹுரம் என்ற வார்த்தைக்கு விரிவுரை எழுதுகின்ற தஃப்சீருடைய உலமாக்கள் தெளிவான சில கருத்துக்களை எழுதுகிறார்கள். நம்மள நிறைய பேர் ஹஜ் உம்ராவுக்கு போயிருப்பீங்க. அந்த ஹரத்தை சுற்றி ஹரத்துடைய எல்லை என்று சொல்லுவாங்க. பிதாயத்துல் ஹரம், நிஹாயத்துல் ஹரம். ஹரத்துடைய ஆரம்பம், ஹரத்துடைய முடிவு. இந்த இடைப்பட்ட இடம் இருக்கலையா, ஹரம் இருக்கிறது. குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? வமன் தஹலஹு கான ஆமினா. ஹரத்துடைய எல்லைக்குள் யார் இருக்கிறாரோ அவருக்கு மற்றவர்கள் அநியாயம் செய்து விடுவார்கள், துவஷம் செய்து விடுவார்கள் என்று பயப்படாமல் அமல் செய்யக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடம்தான் ஹரத்துடைய எல்லை. அந்த ஹரம் என்ற அந்த ஹராம் என்ற அந்த ஹரம் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நாம் எல்லாம் இருக்கக்கூடிய காலத்துடைய அந்த சங்கையான ஹுரம் என்ற வார்த்தையை தந்திருக்கிறான். நிறைய பேர் நம்ம எல்லாம் தொழுவோம் பாருங்க. தொழுகைக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம்? சிரிக்கலாம், கதைக்கலாம், பேசலாம், எல்லாம் செய்வோம் தான். முதலாவது தக்பீர் கட்டியவுடன் அல்லாஹ்வோடு எப்படி தொடர்பாக இருக்கிறோமோ, உலக ஆயுதங்களை விட்டுவிட்டு அல்லாஹ்வோடு தொடர்பையும் பரக்கத்தையும் ஏற்படுத்துகிறோமோ, அந்த முதலாவது தக்பீருக்கு பேர் என்ன? தக்பீர் தஹரீமா. ஒரு சங்கையான ஒரு சிறப்பான ஒரு தக்பீர் என்று சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா
இந்த சிறப்பான ஒரு காலத்தை, ஒரு கண்ணியமான ஒரு காலத்திலே நம்மளை அல்லாஹு தஆலா ஒரு சரீர சாட்சியத்தோடு வைத்து அமலுக்குரிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். நம்மெல்லாம் இந்த விடயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா குர்ஆனிலே ரொம்ப அழகான சில விடயங்களை சொல்லி காட்டுகிறான். வ அம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா. உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நல்லது செய்யறீங்க, நல்லதை எண்ணுறீங்க, நல்ல முறையை நடக்கிறீங்க, உங்களுக்காக வேண்டி எழுதப்படக்கூடிய பட்டோலை இருக்கு இல்லையா, அது நல்லதாகத்தான் எழுதப்படும். மாற்றமாக நடந்தால் மாற்றமாக இருக்கும். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா மறுமை நாளையில இந்த குறுகிய கால உலகத்திலே வாழ்ந்த மக்களுடைய நிலைமைகளை வைத்து சில பேருக்கு வலது கையிலே பட்டோலை கொடுக்கிறான், சில பேருக்கு இடது கையிலே கொடுக்கப்படுகிறது. சாதாரணமாக நீங்கள் பாருங்க, விளையாட்டு மைதானத்தில் போனால் பச்சை காட்டை காடுவாங்க, சில நேரங்களில் மஞ்சள் காட்டை காடுவாங்க, சிவப்பை காட்டுவாங்க. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையை குறித்து கொண்டிருக்கிறது. இதே மாதிரி வலது கையிலே பட்டோலை கொடுக்கப்பட்டவர்கள் நல்லவர்கள். இவர்களுக்கு குறிக்கக்கூடிய ஒரு கௌரவம் என்ன தெரியுமா? ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா கொடுக்கக்கூடிய கௌரவம் ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா. ரொம்ப இலகுவாக, கடினம் இல்லாம, இரக்கமான முறையிலே அவர்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று சொல்லி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு தஃப்சீர் எழுதுகின்ற தஃப்சீர் உலமாக்கள் அழகான சில கருத்துக்களை எழுதுறாங்க. அதில் ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா வலது கையிலே பட்டோலை கொடுக்கப்பட்ட மக்களை தன் பக்கம் அழைக்கிறான். இக்ரா கிதாபக, நம்மளை பார்த்து சொல்றான், உங்களோட கையில பட்டோலை இருக்கு இல்லையா, நீங்க உலகத்திலே செஞ்ச அத்தனையும் எழுதப்பட்டிருக்கு, அதை வாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்றான். நம்ம சில பேர் தயங்கி தயங்கி வாசிப்போம். ஏமெல்லாம் யாருக்கெல்லாம் தெரியாம செஞ்ச இத்தனை பாவம் எழுந்திருக்கும், இத்தனை விடயங்களை செஞ்சிருப்போம் இல்லையா, தயங்கி தயங்கி வாசிப்போம். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா கேட்கிறான், ஏதாவது நீ செய்யாத விடயங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்குதா? இல்லையா அல்லாஹ்? ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்லுகிறான், உனக்கு இந்த காலத்திலே தனிக்கக்கூடிய கௌரவம் வேண்டும் என்று சொன்னால், மர்ஷருடைய மைதானத்தில் உனக்கு தரக்கூடிய கௌரவம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் நான் என்ன சில நல்ல மாதங்களை உனக்கு தந்தேன், உன் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக சில நல்ல நாட்களை தந்தேன். நீ அமல் செய்ய வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும், திருந்த வேண்டும் என்ற அடிப்படையில் ரஹ்மத்துடைய சில மாதங்களை, நாட்களை தந்தேன். அல்லாஹ் தந்த மாதம் இல்லையா? ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ரொம்ப சிறப்பாக ஹயாத்தா இருக்கிற கூடிய காலத்தில் தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்த கௌரவமான மாதத்தை, கண்ணியமான நாட்களை நாம் ஹயாத்தாக்க வேண்டும் என்ற ஒரு உள்ளச்சத்தோடு நீ எனக்காக வேண்டிய ஹயாத்தாக்கி அமல் செய்தாயே, அதனுடைய பாக்கியத்துடைய பரக்கத், என்னை நீ உலகத்திலே மதித்தாய், நான் அனுப்பின காலங்களை மதித்தாய். ஆகவேதான் இந்த உலகத்திலே உனக்கு இலகுவான முறையிலே நான் கேள்வி கணக்கோடு இதோடு நிறுத்திக்கொண்டு உன்னை சொர்க்கலோகத்துக்கு அனுப்பினேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்வதாக தஃப்சீர் உலமாக்கள் எழுதுறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. ஒரு பாடசாலையுடைய வகுப்பில் கிட்டத்தட்ட 35-40 மாணவர்கள் இருப்பாங்க. அதில் சில மாணவர்கள் ரொம்ப ஆசிரியரோட ரொம்ப நட்பாக இருப்பாங்க, கண்ணியமாக நடந்து கொள்வாங்க, ஹோம்ஒர்க் செஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஆசிரியர் எதை சொல்லுகிறாரோ அது உடனடியாக செய்யக்கூடிய பக்குவமான பிள்ளைகள். ஏதோ சில பாடங்களில் ஒரு கட்டத்தில் முன்ன பின்ன ஆவிடுச்சு, சில குறைவான புள்ளிகளை எடுத்துக்கொண்டா அந்த ஆசிரியர் என்ன சொல்லுவார், உங்களை அழைச்சி சொல்லுவார், நீங்களெல்லாம் நல்ல பிள்ளைகள் இல்லையா, ஹோம்ஒர்க்குமே செஞ்சுக்கிட்டு வருவீங்க, ரொம்ப இறக்கமாக நடக்கக்கூடிய பிள்ளைகள், பாடசாலையிலேயே மரியாதையான பிள்ளைகள், நீங்க ஏதோ சில தவறு நடந்துருச்சு, இதுக்கு பிற்பாடு இந்த தவறை செஞ்சிடாதீங்க, நீங்க என்ன செய்யுங்க, திருந்திக்கிடுங்க, உங்களுக்குரிய சலுகைகளை நான் செய்கிறேன் என்று சொல்லி எப்படி ஒரு ஆசிரியர் அந்த கண்பான கண்ணியமான மதிப்புடைய மாணவர்களை மதிப்பாரோ, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா வலது கையிலே பட்டோலை கொடுக்கப்பட்டவர்கள் உலகத்திலே கொடுக்கப்பட்ட நல்ல மாதங்களையும் சிறப்பான நாட்களையும் கண்ணியப்படுத்திய பரக்கத்தினால் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஹிசாபை யஸீரா, ரொம்ப இலகுவாக, அன்பாக, ரொம்ப நளினமான கேள்வி கணக்கை கொடுக்கிறார் என்ற கருத்தை மதிப்புக்குரிய உலமா பெருந்தைகள்
இமாம்கள் ரொம்ப அழகான முறை எழுதுறாங்க. அல்லாஹு தாலா அப்படியான ஒரு காலத்துடைய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். நாம் கொஞ்சம் சிந்தனையோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த அமைப்பிலே தான் அல்லாஹுடைய கிருபையினால் இன்னும் சில தினங்களுக்கு பின்னாலே எங்களுக்கு அரஃபா என்ற ஒரு சிறப்பான நாள் வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அருமையான வாலிபர்களே, கண்ணியத்தோடு கேட்கிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன், அரஃபா என்ற வார்த்தையோடு மாத்திரம் வைத்துக் கொள்ளாதீர்கள். அதனுடைய ஆழமான விடயங்களையும் அதில் நிறைந்திருக்கக்கூடிய பாக்கியமான விடயங்களையும் கொஞ்சம் காது தாழ்த்து கேளுங்கள், சிந்தியுங்கள். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ரொம்ப சிறப்பான பாக்கியத்தை வைத்திருக்கிறான். அந்த அரஃபா உடைய அந்த பேர், அந்த மைதானம், அந்த நாளுடைய பேருக்கு காரணம் என்பதை இமாம்கள் ரொம்ப அழகான முறையில் எழுதுறாங்க. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கலோகத்தில் குடியிருக்கப்பட்டதை பற்றி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய மனைவியாரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சுவர்க்கலோகத்தில் இருந்தாங்க. அல்லாஹ் எல்லா பாக்கியத்தையும் கொடுத்தான், ஒரே ஒரு கனியை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. ஏதோ சாப்பிட்டுட்டாங்க. அதற்காக நீங்க நினைக்க கூடாது நபிமார் தவறு செஞ்சிருக்கிறாங்க, நாங்க தவறு செஞ்சா என்னன்னு கேட்காதீங்க. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நபிமார்களை அனுப்பின நோக்கம் அவங்கள வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் எங்களுக்கு ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். எனவேதான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உலகத்திலே அந்த செஞ்ச தவறுக்காக வேண்டி என்ன செஞ்சான்? உலகத்திலே அனுப்பிவிட்டான். எப்படி அனுப்பினான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வேறையாகவும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வேறையாகவும் அனுப்பப்பட்டார்கள். நீண்ட நாட்கள் அழுதார்கள். தஃசீர் உலமாக்கள் எழுதுறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்ணீர் விட்டு அந்த கண்ணீரிலே இருந்து பல மரங்கள் கூட முளைத்ததாக வரலாறு கூறுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்ணீர் விட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சினார்கள், தௌபா கேட்டார்கள். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த அரஃபாவுடைய தினத்திலே தான் அவருடைய அருமையான மனைவியாரை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அதனாலே தான் அந்த இடத்துக்கு அரஃபா, அந்த நாளுக்கு அரஃபா புரிந்து கொண்டார்கள் என்ற கருத்துப்பட ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த இடத்தை ஆக்கி வைத்திருக்கிறார் என்ற கருத்தை அழகான உலமாக்கள் சிறப்பான முறையில் எழுதுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து ஹஜ்ஜுடைய விளக்கங்களை சொன்னாங்க. அந்த ஹஜ்ஜுடைய விளக்கத்தை சொல்லிவிட்டு கேட்டாங்க, ஹல் அரப்த, எல்லாம் விளங்கிக்கிட்டீங்களா என்று கேட்டாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கிடுச்சா என்று கேட்டாங்க. அரப்து, எல்லாமே அறிந்து கொண்டேன், ஹஜ்ஜுடைய அனைத்து கடமைகளையும் நான் அறிந்து கொண்டேன் என்ற அருமையான வார்த்தையை சொன்னார்கள். இந்த நிகழ்வு நடந்த இடம் அரஃபாவுடைய மைதானம், அரஃபாவுடைய நாள். அதனாலே தான் அந்த அரஃப்தா என்ற வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஒன்றுதான் அரஃபா என்பதனை கண்ணியத்திற்குரிய இமாம்கள் எங்களுக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அமைப்பிலே நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எப்படி ஒரு மகத்துவமான காலத்தை நம்முடைய குறைந்த வாழ்க்கையிலே தந்திருக்கிறான், இதை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதனை நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும். அடுத்த வருடம் நம்மள யார் ஹயாத்தோ மௌத்தோ தெரியாது. அடுத்த வருடம் எத்தனை பேர் கட்டிலோட எழும்ப முடியாமல் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுமோ தெரியாது. இன்றைக்கு நாம கேள்விப்படுற விடயம் என்ன? ஆங்காங்கே இளம் வாலிபர்கள் விபத்திலே சிக்கி வபாத்தாகி விடுவார்கள், நீரிலே மூழ்கி வபாத்தாகி விடுவார்கள், திடீரென நோய் வந்து விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அருமையான சங்கையான காலத்தை, நாட்களை இயன்ற அளவு அல்லாஹ் விரும்பக்கூடிய மாதிரி ஹயாத்தாக்கக்கூடிய நட்பேறு பெற்ற மக்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஹதீஸை சொல்லி வைத்தார்கள். கைரு யௌமு துஆஇ துஆஉ அரஃபா. உலகத்திலே நீங்கள் துஆ கேட்கிறீர்கள், துஆ கேட்கணும். நிறைய துஆ கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அடிக்கடி துஆ கேளுங்க, துஆ கபூலாகக்கூடிய நேரங்களும் இருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னால் தல்லர்ரூ, துஆ கேட்கின்ற பொழுது சும்மா கேட்காம கொஞ்சம் சாலையை பட்டு கேளுங்க. ஒரு சின்ன பிள்ளை பாப்பாவிடத்தில் அப்பாவிடத்தில் ஒரு பொருளை வேண்டுவதற்காக வேண்டி அடம் பிடிக்குமோ, எப்படி அழுது பிறட்டுமோ, அதே மாதிரி நீங்கள் சாலையை பட்டு அல்லாவிடத்திலே கேளுங்கள். அப்படி துஆ கேட்கக்கூடிய நாட்களில் ஒரு நாள் தான் இந்த நாள், இந்த அரஃபாவுடைய நாள் ஒரு சிறந்த நாள் என்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையை சொல்லியிருக்கிறார்கள்.
இமாம் அத்தா இப்னு அபி ரபஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு சிறப்பு மிக்க இமாம், மக்காவுடைய முஃப்தியாக இருந்தவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் 70 ஆண்டுகள் அரபா மைதானத்திலே தரித்திருக்கிறேன். 70 ஆண்டுகள் நான் தரித்திருக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் நான் கேட்கக்கூடிய துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம லா தஜ்அல்னி ஆகிரல் அஹ்தி பிக். யா அல்லாஹ், இந்த வருஷம் நான் அரபாவில் இருக்கிறேன், அரபாட நாள், அரபா மைதானத்தில் இருக்கிறேன். ஆனா இந்த வருஷத்தை கடைசி வருஷமா ஆக்கிடாத, அடுத்த வருஷமே எனக்கு வேணும். யா அல்லாஹ், ஆகிரல் அஹத், கடைசி வருஷமா ஆக்கிடாத, எனக்கு தொடராக எனக்கு வேணும் என்று சொல்லி நான் துஆ கேட்பேன். அல்லாஹ்வுடைய கிருபையினால அடுத்த வருஷமும் அந்த அரபாவுடைய நாளையில அரபாவுடைய மைதானத்தில் வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். இப்படியாக கிட்டத்தட்ட 70 வருடம் நான் துஆவோடு இருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தேன். அல்லாஹ் எனக்கு தந்து கொண்டே இருந்தான். அரபாவுடைய துஆவை கபூல் செய்து கொண்டே இருந்தான். 70வது ஆண்டு ஃபஸ்தஹைது மிர் ரப்பி, கொஞ்சம் வயது முதிர்ந்து அடைச்சிட்டு நான் கேட்கல, அந்த வருஷம் அடுத்த வருஷம் தான் கேட்கல, அப்படியே விட்டுட்டேன். அல்லாஹ் இடத்துல நான் கொஞ்சம் வெட்கப்பட்டேன், வயசா போயிட்டா அப்படி என்று சொல்லி. இமாம்கள் எழுதுகிறார்கள், இமாம் அத்தா இப்னு அபி ரபஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே ஆண்டுதான் வஃபாத்தாவினார்கள். 70 ஆண்டுகள் அரபாவுடைய நாளையிலே அரபா மைதானத்திலே தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டார்கள், அரபாவுடைய சிறப்பை பற்றி கேட்டார்கள். 70 ஆண்டுகளும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா கண்ணியத்தோடு கொடுத்தான். 70வது வருடம் கேட்கல, வஃபாத்தாவிட்டாங்க. இங்கே சிந்திக்க வேண்டிய என்ன தெரியுமா? நம்முடைய நல்ல அமல்களின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை நீடிக்க செய்வதற்கு சக்தி உள்ளவன். யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுத்பித். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை நீடிக்கவும் செய்யலாம், நீடித்தத்தை குறைக்கவும் நம் கையில் இருக்கிறது. சில பேரை நினைப்பாங்க, லாஹுல் மஹ்பூல் பாலையில் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்று தானே, அதில் மாற்றம் இருக்க அப்படின்னு சொல்லி. ஒரு நாட்டுடைய பட்ஜெட்டை பாருங்க, 5 ஆண்டு திட்டம் என்று போடுவாங்க. சில வருடங்கள் போன உடனே அதில் சில மாற்றங்கள் வரும். ஒரு பாடசாலையிலே அதிபர் என்ன செய்வார்? பாடசாலை ஆசிரியருக்கு ஒரு டைம் டேபிள் போடுவார், நேர சூழ்ச்சி போடுவார். ஒரு ஆசிரியர் இடமாற்றம் நடந்தால் அல்லது புதிய ஆசிரியர் வந்தால் அந்த டைம் டேபிளில் கொஞ்சம் மாற்றம் நடக்குமா இல்லையா? ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்முடைய நல்ல அமல்களின் காரணமாக, நல்ல செயலின் காரணமாக, நல்ல நாட்களை ஹயாத்தேக்கினதும் பரக்கத்தின் காரணமாக ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை நீடலாம் என்பது இந்த அருமையான வரலாறுல இருந்து தெளிவான முறையிலே விழுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய ஆட்சியாளர், சிறப்பான ஒரு மனிதர். இந்த அளவு கண்டா சில அறிஞர்கள், சில அரசியல்வாதிகள் முற்காலத்தில் ரொம்பவுமே பழுத்த அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, ஒரு உலகம் சிறப்பாக இயங்க வேண்டுமாக இருந்தால், ஒரு நாடு நிம்மதியோடு வாழ வேண்டுமாக இருந்தால் அது உமருடைய ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்புமிக்க ஒரு அறிஞர் தான், ஒரு சிறப்புமிக்க அரசியல்வாதி தான் ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு. 63வது வயது, உம்ராவில், அதாவது அரஃபாவில் இருக்கிறாங்க. பல தடவை போயிட்டு வந்துட்டாங்க. 63 வயசு என்ன செஞ்சிட்டாங்க? அரபா மைதானத்தில் இருக்கிறாங்க. அந்த இடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய நிறை அதிகரித்து விட்டது, என்ன நான் வயசாவிட்டேன், நிறைய நிறை வந்துடுச்சு, நானே நீண்ட காலம் ஆட்சி செஞ்சிட்டேன். அல்லாஹும்ம ர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், நான் உலகத்தை விட்டு பிரிவதாக இருந்தால் ஒரு ஷஹீத், யுத்தத்திற்காக வேண்டி சென்று, தீனுக்காக வேண்டி சென்று, மார்க்கத்தை உயர்த்த வேண்டும் என்ற அமைப்பிலே சென்று குத்துப்பட்டு வெட்டுப்பட்டு ரத்தம் சொட்டு சொட்டாக வருகின்ற சமயத்தில் வபாத்தாகிறாரே, இப்படியான ஷஹீதுடைய பதவி எனக்கு தான். வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக். நான் மௌத்தானும் எங்க தெரியுமா? உன்னுடைய நபியுடைய ஊரில் தான் நான் மௌத்தானும். எங்க மௌத்தானும்? இந்த மதீனாவிலே மௌத்தானும். அந்த பாக்கியத்தை எனக்கு தான் என்று சொல்லி 63வது வயதில் அரபா தினம் அரபாவுடைய மைதானத்தில் ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அழகான துஆ கேட்கிறாங்க. அதே வருஷம்தான் அவர்கள் குத்துப்பட்டு ஷஹீதா போனதை வரலாறு சொல்லுகிறது. முகைரத் இப்னு ஷுஅபா என்ற ஒரு எதிரி, அவனுடைய அடிமை அபூ லுஅல், அவனை விட்டு ஒரு சுபஹுடைய நேரம் குத்திட்டான். கிட்டத்தட்ட ஒரு 13 பேருக்கு குத்துப்பட்டு போச்சு. அதோட சேர்த்து கடைசி நேரம்
யாரே உமர் ரலியல்லாஹுடைய கடைசி நேரம் அவங்களுக்கு விளங்கி போச்சு, நம்ம இதுக்கு பிறகு ஹயாத்தா போறதில்லை. ஏனெண்டா வாயால பாலை ஊத்தினா வயிற்றுக்கு வெளியால அந்த ஓட்டையால வெளியே வருது. அந்த அளவுக்கு நிலைமை மோசமா போச்சு. மகனை பார்த்து சொல்றாங்க, மகனே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு இடத்துல போய் சொல்லுங்க, என்னுடைய தந்தையார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே அடக்கம் பெறுவதற்கு ஆசைப்படுகிறார்கள், அதுக்குரிய அனுமதியை தர முடியுமா என்று கேளுங்கள். அனுமதி தந்தா மாத்திரம்தான் என்ன செய்ங்க, என்னை அந்த இடத்துல அடக்குங்க, இல்லை என்று சொன்னால் ஜன்னத்துல் பக்கீல அடக்கிறீங்கன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அவனுடைய மகனார் போய் ஆயிஷா இடத்துல கேட்கிறாங்க, பாப்பா இப்படி ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் அமீருல் முஃமினீன் இல்லையா, முஸ்லீம்களுடைய தலைவராச்சே, அதனால நான் அவருக்கு இடம் கொடுக்கிறேன் என்று சொன்னாங்க. இந்த விடயத்தை மகனார் உமர் ரலியல்லாஹு இடத்துல சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஹயாத்தா இருக்கும் வரைக்கும் தான் அமீருல் முஃமினீன், நான் ஹயாத்தா இருக்கும் வரைக்கும் தான் ஒரு தலைவர். நான் மௌத்தா போனேன்னு சொன்னா மையத்து உமரை பேச மாட்டாங்க. மையத்தை எத்தனை மணிக்கு அடக்கிறது, ஜனாசாவை ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டு வந்தாச்சா என்ற பேரு தான் வருமே தவிர அங்கே உமர உதுமானோ அப்துல் சலாமோ அப்துல் காதரோ வராது. ஆகவே மௌத்துக்கு பின்னாலும் நீங்கள் இதே விடயத்தை கேளுங்கள் என்று சொன்ன பொழுது வஃபாத் ஆவிட்டாங்க. ஆயிஷா இடத்துல கேட்டா சொன்னாங்க, ஏற்கனவே நான் இதை சொன்னேனோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் உங்களுடைய தந்தையாரை ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு பக்கத்தில் அடக்கம் செஞ்சிருக்கேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால் அடக்கம் செய்யப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு நம்மள நிறைய பேர் ஹஜ் உம்ராவுக்கு போயிருப்பேன் தானே, ரசூலுல்லாவுடைய ஜியாரத்துக்கு போனா அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்லிவிட்டு அடுத்த யாருக்கு சலாம் சொல்றான், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. மூணாவது யாரு சொல்றான், உமரே ஃபாரூக்குல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் தன்னுடைய 63வது வயதில் அரஃபாவுடைய மைதானத்தில், யா அல்லாஹ் என்னை ஒரு ஷஹீதாக மௌத்தாக்கு, ரசூலுல்லாவுடைய ஊரிலே மௌத்தாக்கு என்று துஆ கேட்டு அதே துஆவை அல்லாஹ் கபூல் செய்து அடக்கம் செய்யப்பட்டார்களே என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, அருமையான வாலிபர்களே, இந்த அரபாவுடைய துஆ, அரபாவுடைய அமல், அரபாவை கண்ணியப்படுத்துவது எந்த அளவுக்கு சிறப்புள்ளது என்பதை உடைய எண்ணங்களிலே கையை வைத்து நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த அருமையான பாக்கியத்தை இந்த அருமையான காலத்திலே தந்திருக்கிறான். இதை சம்பாதிக்கக்கூடிய பொறுப்பு நம்ம கையில இருந்திருக்கிறது. அரபாட நாள் தானே, சில பேர் என்ன செய்ய தெரியுமா, அரபாட நாள் பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் வயசு இருக்குது, பின்னாடி கொஞ்சம் செஞ்சுக்கொள்ளும், இப்போதானே 25 வயசு, இப்போ ஜொலி பண்ற காலம், இப்போ ஜொலிகிற காலம், அதனால அரபாபோ பெருநாளோ இரவைக்கு நேரமெல்லாம் சுத்திக்கிட்டு இருப்போம் என்றெல்லாம் சில பேர் நினைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், அகில்லில் ஹுரூஜ இதா ஹதாத்தில் அர்ஜுல். மக்களே, மனிதர்கள் அயர்ந்து தூங்குகின்ற நேரம், இரவு நேரம் தூங்குவாங்க இல்லையா, அயர்ந்து தூங்குகின்ற நேரத்தில் வீணான முறையில் திரிவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் அப்படி வீணான முறையில் திரிய ஆரம்பித்தால் உங்களுடைய கண்ணுக்கு புலப்படாத சில ஜீவராசிகளுடைய ஆபத்துக்கள் உங்களுடைய வாழ்வை தாக்கும் என்று சொல்லி 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தா நல்லா இருந்த பையங்க பாப்பா அம்மா ஏ சொன்னாலும் கேட்டுக்கிடுவான், தொழுகையில விடமாட்டான், ஜமாத்துக்கு போவார், சுபஹுக்கு பின்னால குர்ஆன் ஓதுவார். ஆனால் எப்பொழுது நண்பர்மாருடைய திரிய ஆரம்பித்தாரோ, ஊர் சுத்த ஆரம்பித்தாரோ, மதுக்கு அடிமைப்பட்டு விட்டார். தாய் தந்தையுடைய சொல்லை மதிக்கதில்லை, அமல் கிடையாது, படிப்பது கிடையாது, பள்ளியோடு தொடர்பு கிடையாது, நல்ல குணம் கிடையாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், அகில்லில் ஹுரூஜ இதா ஹதாத்தில் அர்ஜுல். மனிதர் அயர்ந்து தூங்குகின்ற நேரம், நெடுநிசி நேரத்திலே தேவையில்லாம சுத்தாதீங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால பகல் நேரங்களை விட இரவு நேரங்களிலே தான் அல்லாஹ் ரொம்ப ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் வைத்திருக்கிறான். ஆகவேதான் விசேஷமாக அரஃபாவுடைய இரவு, அரபாவுடைய பகலை அமலிலே கழியுங்கள். எத்தனையோ தேவை இருக்கிறது, அத்தனை தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு கெடுங்கள். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த அருமையான பாக்கியத்தை தருவான். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், வ கைரு மா குல்து அனா வன் நபிய்யூன மின் கபிலி. அரபாவுடைய தினத்தில் நானும் முன்னுள்ள நபிமார்களும் சொன்ன அருமையான வார்த்தையில் உண்டன தெரியுமா,
கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலல் ஹம்து என்ற கலிமா இருக்கு இல்லையா, அதை ஓதுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாளையில். இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து சில இமாம்கள் எழுதக்கூடிய ஹதீஸுடைய அமைப்பில் எழுதுறாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் நிறைய ஓதுங்க, அஸ்மால் ஹுஸ்னா ஓதுங்க, தக்பீர் சொல்லுங்க. இவைகளெல்லாம் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய விடயங்கள். உங்களுடைய அமலுக்கு உங்களுடைய துஆவுக்கு அல்லாஹ் பாக்கியம் அளிக்கிறான் என்ற கருத்தை ஹதீஸுடைய அடிப்படையை வைத்து அருமையான இமாம்கள் தெளிவான முறையில் எழுதுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சுஃபியானு சௌரிகள் எல்லாரும் சொல்றாங்க, நான் கிட்டத்தட்ட 70 வருடமாக என்ன செஞ்சிருக்கிறேன், அரபாவில் தரித்திருக்கிறேன். சுஃபியானு சௌரி யார் என்று சொன்னா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹியுடைய உஸ்தாத், ஆசிரியர். 70 வருடமாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அரபாவில் தரித்திருக்கிறேன். 70வது வருடம் கொஞ்சம் உடல் சௌத்திருச்சு, கொஞ்சம் தயக்கமான நேரம். சொல்லார்கள், நான் எதையெல்லாம் கேட்டேனோ இந்த அரபாவுடைய தினத்தில் அல்லாஹ் எனக்கு கபூல் செஞ்சிருக்கிறான். எந்த பாக்கியம் வேணுமென்று நான் அல்லாஹ்விடத்தில் இறங்கினேனோ அத்துணை பாக்கியங்களையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், மன் அஸ்வஹு ஹாதல் ஜம்இ இந்த அரபாவுடைய தினத்தை, அரபாவுடைய மைதானத்தை இருக்கத்தக்க இதில் எல்லாம் சரி பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காது, அல்லாஹ் புலப்பொறுப்பானா புலப்பொறுக்க மாட்டானா என்று சந்தேகப்படுறானே, அப்படியான மனிதனை விட மகா கெட்டவன் உலகத்திலே யாரும் இல்லை என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் சிறப்பு மிக்க துவாக்கள் கபூலாகக்கூடிய இந்த அருமையான நாளை அவன் உதாசீனம் பண்ணுவதனால இவரை விட மகா கெட்டவன் யாருமே இருக்க முடியாது என்ற கருத்தை இமாம் சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு தெளிவான முறையில் சொல்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நம்மளோடு சேர்ந்தவர்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிருப்பாங்க. அல்லாஹ் அவங்களுடைய ஹஜ்ஜை மக்பூலாக ஆக்கி வைப்பானாக, கபூல் செய்யப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி வைப்பானாக. அதை நினைப்பவர்கள், ஆசைப்படுறவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜாஜியருடைய சிறப்பில் சொல்றாங்க, அல்லாஹும்ம க்ஃபில் ஹாஜ் வலிமன் இஸ்தக்பர லஹுல் ஹாஜ். யா அல்லாஹ், ஹஜ்ஜாஜிகளுக்கு நீ பிழை பொறுப்பாயாக. அந்த ஹஜ்ஜாஜிகள் யாருக்கெல்லாம் பிழை பொறுக்க தேடுகிறார்களோ, துஆ செய்கிறார்களோ அத்தனை பேருக்கு நீ பிழை பொறுப்பாயா. அந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தோடு இஹ்லாஸோடு நல்ல எண்ணத்தோடு ஹஜ்ஜுக்கு சென்றக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு. 2வது விஷயம், ஊரில் இருக்கக்கூடிய நாங்கள் அரஃபாவுடைய தினத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற அமலுடைய பட்டியலில் பார்த்தோம் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொன்னார்கள், நீங்கள் அரஃபாவுடைய நோன்பை பிடியுங்கள். மன் சாம யௌம அரஃபா, அரஃபாவுடைய நோன்பை யார் பிடிக்கிறாரோ ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த அரஃபாவுடைய வருடத்துடைய முதல் வருடத்துக்கும் அந்த வருடத்துடைய பிந்தின வருடத்துக்குமான சிறிய குற்றங்களை அல்லாஹ் மன்னிக்கிறானா. 2025 அரஃபாவுடைய நோன்பை கண்ணியத்தோடு பிடிக்கிறீங்க, கபூல் செய்ய வேண்டும் என்று பிடிக்கிறீங்க, அல்லாஹ் ரஹ்மத்தை செய்ய வேண்டும் என்று பிடிக்கிறீங்க. அல்லாஹுடைய கிருபையினால் 2023 வருடத்துடைய சிறிய குற்றங்கள், 2026 வருடத்துடைய சிறிய குற்றங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக இருந்தால் நீங்களே சிந்தனை செய்து பாருங்கள், எந்த அளவுக்கு இந்த அரஃபாவுடைய சிறப்பை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா உலகத்துடைய அண்மையிலே இறங்குகிறான் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அரஃபாவுடைய தினத்தன்று உலகத்துக்கு கிட்ட வருவது, உலகத்தோடு சம்பந்தமாக இருக்கிறது. வைபாஹி பிஹில் அர்த், இந்த பூமி இருக்கு இல்லையா, அதாவது பெருமையோடு பேசுகிறது. வானத்தில் உள்ளவர்களே, அல்லாஹுடைய ரஹ்மத் நிரம்ப வந்திருக்கு. இன்றைக்கு நாங்கள் எல்லாம் கண்ணியம் உள்ளவர்கள், இன்றைக்கு நாங்கள் கண்ணியமானவர்கள். காரணம் அல்லாஹுடைய ரஹ்மத் நிரம்ப இருக்கு என்று பூமி வானத்தை பார்த்து பெருமையோடு சொல்கிறது. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், அவர் ஊரில் கோடீஸ்வரர் ஆயிப்பார், ஊர்வல கோடீஸ்வரன், பெரிய மதிப்புள்ள மனுஷன், ஒரு ஜனாதிபதியாகவும் இருக்கலாம். வெண்ணிறை ஆடையை அணிந்து புழுதி படைந்த அதாவது உடுப்போடு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உன்னை தவிர வேற யாரையும் நான் நம்பி வரவில்லை, உன்னிடத்திலே கையேந்துகிறேன், உன்னையே நம்பி வந்திருக்கிறேன்,
என்று அழுது சலிக்கின்ற பொழுது ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா மலக்களை பார்த்து சொல்லுகிறானாம், மலாயிக்கத்தி என்னுடைய மலக்களை பாருங்க, ஆரம்பத்தில் மனுஷனை படைக்கணும்னு சொல்லக்க நீங்க வானாண்டீங்க, அழுக்கான ஆடை, அதாவது மனசுல ரொம்ப வேதனையான நிலைமை, புழுதி படைந்த நிலைமை, பசு பட்டினி, வெயில் தாக்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் என்னையே கேண்டுறார்கள், நீங்கள் சாட்சியா இருந்துக்கிடுங்க, அத்தனை பேருடைய குற்றம் குறைகளையும் நான் மன்னிப்பேன் என்று சொல்லி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்வதாக நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைக்கிறாங்க. இதில் ஒரு விஷயத்தை பார்க்குற என்ன தெரியுமா, இந்த நேரத்தில் ஷைத்தான விளையாட்டையும் காட்டுவாங்க, ஷைத்தானும் அவனோட விளையாட்டை காட்டுவான். சாதாரணமாக பாருங்க, ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு இந்தியா பாகிஸ்தான் வச்சு நடக்குது. நம்ம சில பேர் என்ன நினைப்பாங்க, சரி பள்ளிக்கு 1 மணிக்கு போனா போதும் தானே, 1 மணிக்கு தானே தொழுவிக்கிற, டைமுக்கு போவோம், மிச்சம் பார்க்கணும் என்று நினைப்பவர்களும் இருக்கிறார்கள். பத்ரு போர்க்களத்தில் அபூஜஹில் சொன்னான் யுத்தத்துக்கு போகணும் என்று, அபூ சுஃபியான் சொன்னார் நாங்கெல்லாம் தப்பிக்கிட்டு வந்துட்டு யுத்தம் போக தேவையில்லை. இந்த நேரத்தில் ஷைத்தான் சொல்லுகிறான், வைன்னி ஜாருல் லக்கும் லா காலிப லக்கல் யௌம் வைன்னி ஜாருல் லக்கும், நீங்க யுத்தத்துக்கு போங்க. அவன் தூண்டுறான், யுத்தத்துக்கு போங்க. அவன் மனித உருவத்தில் சொல்றான், உங்களை தவிர வெற்றி அளிக்கக்கூடிய யாரும் இல்லை, நீங்க எல்லாம் போங்க என்று சொல்லி அங்க எல்லாம் போயாச்சு. அந்த பத்ருடைய களத்தில் வச்சு ஷைத்தான் சொல்லுகிறான், நீங்க எதை காலையோ அதெல்லாம் நான் காண்றேன், மலக்களுடைய உதவியை பார்க்கிறேன், எனக்கு இங்க இருப்பதே பயமா இருக்கு, இங்க இருப்பது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிடுவான் பயத்தினால ஓடி விடுகிறான். இந்த தீமையை காட்டிவிட்டு அவன் எங்களை விட்டு ஓடி விடுகிறான். இது சக்கராத்துல நடக்கக்கூடிய நிலைமைதான். அரபாவுடைய நோம்பு பிடிக்கின்ற பொழுதும், அரபாவுடைய இரவுகளை ஹயாத்தாக்கின்ற ரெடியாகின்ற பொழுதும், பெருநாள் தினங்களை ஹயாத்தாக்குவதற்கு நாம் அவசியப்படுகின்ற சமயத்திலும் ஷைத்தானுடைய தூண்டுதல் இருந்து கொண்டிருக்கும். எனவேதான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அருமையான சங்கையான அஷூருல் ஹரமிலே அமையப்படக்கூடிய இந்த கண்ணியமான தினத்தை இயன்ற அளவு நாம் ஹயாத்தாக்குவோம், அல்லாஹ்விடத்திலே மண்டாடுவோம். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா யாருக்கெல்லாம் நரக விடுதலையையும் பிழை பொறுப்பையும் பாக்கியத்தையும் கொடுப்பானோ அந்த நல்ல மக்களில் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எம்மனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயா, கண்ணியமான நாட்களுடைய சிறப்பை எங்களுக்கு தந்தருள்வாயா, மேலான எங்களுடைய தாய் தந்தர்களுக்கு தந்தருள்வாயா, கபரை அடைந்து அவர்களுக்கு நீ கொடுத்தருள்வாயா, மர்ம நாளையிலே ரசூலுல்லாஹ்வுடைய மேலான ஷஃபாஅத்தையும் உன்னுடைய திருலிகாவையும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.